அவர்களை மகப்பத்து வைத்தவர்களை நரகத்திலே இருந்து ஷஃபாஅத் செய்ய முடியாது என்று இவன் சொல்கிறான். இந்த அளவுக்கு இவர்களுடைய மூளையிலே எந்த விதமான ஒன்றும் இல்லாத வெறுமனை களிமண் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வழிகட்டவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக இதே போல்தான் எங்கள் நாயகம் செய்த முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரத்தை வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அவர்கள் எந்த கராமாத்துகளை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸிலே இருந்து அதற்கு நேரடியாக ஆதாரம் காட்ட முடியும். ஆனால் என்று சொல்வார்கள், வலிமார்கள் என்று யாரும் இல்லை, வலிமார்கள் என்று யாரும் இல்லை. அப்படி வலியாண்டு இருந்தாலும் இவரை வலி என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? அப்படி என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணத்துக்கு கொண்டு கேட்கிறேன், முஸ்லிம்கள் என்றால் யாருக்கும் அறிந்து கொள்ள முடியும். வெளிரங்கமாக ஷஹாதத்து கலிமாவை சொன்னவன் அவன் முஸ்லிம். ஆனால் மூமினை யாருக்கும் அறிய முடியாது. ஈமான் என்பது கல்விலே உள்ளது. அப்படி என்றால் மூமின் என்று யாரும் இல்லை. சரி, அப்படி இருந்தால் இவர் எப்படி மூமின் எனக்கு தெரியும் என்ற ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்க முடியாது. மூமினை அறிவதென்றால் அவன் கல்வை அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அறிய முடியும். எனவே அதனால் மூமின்கள் என்று யாரும் இல்லை என்று யாரும் நினைக்க கூடாது. அதே போல் வலிமார்களை இன்கார் பண்ணக்கூடியவர்கள் கராமத்து என்று ஒன்றும் இல்லை என்று இன்கார் பண்ணுகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் குர்ஆனை தான் இன்கார் பண்ணுகிறார்கள். எப்படி கராமத்து ஒன்று இருக்கிறது என்று குர்ஆன் அறிவித்துக் கொண்டிருக்கிறது, ஏராளமான ஆயத்துக்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கராமத்து என்று ஒன்று இருக்கிறது. கராமத்தை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே வரும். சொல்லி காட்டுகிறேன். அதாவது சையதத்தினா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹன்னா என்று சொல்லக்கூடிய பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியினுடைய தாய். அவர்களை பெற்றெடுத்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய பிள்ளையாக இருக்கிறார்கள். அதாவது மலரை மொழி பேசக்கூடிய அந்த வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சொல்கிறார்கள் சில இமாம்கள். இன்னும் அவர்கள் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசினார்கள் என்று அறிவிப்பார்கள் சில தஃசீருடைய உலமாக்கள். இப்படி அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு பிழைப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மிஹ்ராப் இடத்திலே, பள்ளியினுடைய மிஹ்ராப் இடத்திலே குழந்தையை வைத்துவிட்டு அவர்கள் வெளியே போய் வருகிற நேரத்திலே இந்த குழந்தையின் இடத்திலே வகை வகையான பழங்கள் இருக்குமா. இதை கண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பார். அந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து கேட்பார்களாம், அன்னா லகி ஹாதா. இதை அழகாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உணவுகள் இருப்பதை, பழங்கள் இருப்பதை காண்பார்கள். அந்த நேரத்திலே கால யா மரியமு அன்னா லகி ஹாதா, இது எங்கிருந்து வந்தது, இதை யார் கொண்டு வந்தது என்று கேட்ட நேரத்திலே காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தது என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல. ஏன் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா எந்த பெண்ணும் நபியாக இருந்தது அல்ல. நபியாக இருப்பதென்றால் அது ஆண் புதுலியல், அதாவது ஆணாக இருப்பதுதான் ஷர்த்து. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண். அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேச பெண்களை சேர்ந்த ஒருவர். அவர்களுக்கு நிகழ்ந்த கராமத்தை அழகாக குர்ஆன் அறிவித்து காட்டுகிறது. அப்படி அது ஒரு அத்தாட்சி. இது மாத்திரமல்ல, அதே போல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கணவன் இன்றி ஈன்றெடுத்தார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது அடைந்து 13 வயது என்று சொல்லி காட்டுவார்கள். ஒரு ரிவாயத்தின்படி 12 வயது அல்லது 13 வயது ஆக இருக்கிற நேரத்திலே அவர்கள் குளிப்பதற்காக வேண்டி குளியல் அறைக்கு போகிறார்கள். போய் அப்படி மறைந்து குளிக்கிற நேரத்திலே ஒரு மனித தோற்றத்திலே ஒருவர் வருகிறார். அழகான வாலிபனுடைய தோற்றத்திலே வந்து அந்த குளிக்கிற இடத்துக்கு வந்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பியிருக்கிறார்கள். எப்படி? இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அறிவித்து காட்டுகிறான். எப்படி அழகாக சொல்லி காட்டுகிறான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஃபாஸல்னா இலைஹா ரூஹனா, அதாவது எங்களுடைய ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் அந்த மரியத்திலே அனுப்பி வைத்தோம். அப்படி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான மனிதனுடைய ஒரு வாலிபனுடைய தோட்டத்திலே வந்திருக்கிற நேரத்திலே இவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அஊது பிக்க மினர் ரஹ்மானி இன் குன்த தக்கியா,
அதாவது நீங்கள் உண்மையான மூமின்கள் பயப்படுகிறார்கள். ஏதாவது கெடுதி செய்வதற்கு வந்தார்களோ, ஏன் இவர்கள் நினைக்கிறார்கள் மனிதர் என்று. நீ உண்மையான மூமினாக இருந்தால், ஏன் நாம சொல்கிறோம் நீ உண்மையான மூமினாக இருந்தால் எங்களை தொந்தரவு செய்யாத, இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். நீ உண்மையான மூமினாக இருந்தால் உன்னை விட்டும் உன்னுடைய தீங்குகள் எனக்கு வராமல் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன், நீ இந்த இடத்தை விட்டும் சென்று விடு என்று சொன்ன நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்த மஸ்ரலஹம் பஷரன் சமியா குர்ஆன் எப்படி மனித தோற்றத்திலே தான் வந்தார் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி சொன்ன நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுவார்கள், இல்ல நான் உன்னுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதுவராக நான் வந்திருக்கிறேன். ஏன் காரணம் லி அஹப லகி குலாமன் சகியா, உனக்கு ஒரு நான் சகியான ஒரு பிள்ளையை தர வந்திருக்கிறேன். இதை வைத்துக்கொண்டு நல்ல காலம் இந்த வாக்கியத்தை ஒரு மலக்கு சொன்னது. இதே வாக்கியம் ஒரு வலியருடைய வாயினால் வந்தால் அதை ஷிர்க் என்பார்கள். குர்ஆனிலே ஷிர்க் என்று சொல்லிவிடுவார்கள் இந்த வழிகட்டவர்கள். ஏன் எப்படி சொல்கிறார்கள்? லி அஹப லகி, நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். அல்லாஹ் அதாவது அந்த இடத்துல அல்லாஹ்வோட உத்தரவோ இன்னொன்று சொல்லல. லி அஹப லகி குலாமன் சகியா, உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஏன் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதா யார் செய்தாலும் அதை அல்லாஹ் தான் செய்கிறார். ஒரு சபபாகத்தான் இந்த வலிமார்களையும் நபிமார்களையும் மலாயிகத்துமார்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்படி ரூஹை எடுப்பது, ரூஹை ஊதுவது அல்லாஹ்வுடைய வேலை. நாங்கள் தான் உங்களுக்கு யுஹை வைமி, அல்லாஹ்வை ஹயாத்தாக்குறவன் அல்லாஹ்வை மௌத்தாக்குறவன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் ஒரு பிள்ளை தன்னுடைய பெண்ணினுடைய தாயுடைய கற்பத்தில் இருக்கிற நேரத்திலே ஒரு மலக்கை அனுப்பப்படும். அந்த மலக்கு வந்துதான் ஊதுவார் என்று புகாரிலே ஹதீஸ். அல்லாஹ் அந்த ரூஹை ஊதுவதற்கு மலக்கை வைத்திருக்கிறார். ரூஹை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் என்ற ஒரு மலக்கை வைத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய வேலை இவர்கள் செய்கிறார்கள். இதே வேலையை ஒரு வழி செய்தால் அது ஷிர்க், ஆனால் மலக்கு செய்தால் ஷிர்க் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவு மடமைத்தனம் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்படியாக அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த அவர்களுடைய சட்ட கைக்கு உள்ளாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த கைக்கு உள்ளாலே அவர்கள் ஊதுகிறார்கள். தஃசீருடைய உலமாக்கள் சொல்வார்கள் 3 மணித்தியாலத்திலே சஹீஹான சொற்படி 3 மணித்தி அப்படி ஊதி 3 மணித்தியாலத்திலே உடனேயே ஹம்லாகி உடனேயே பிள்ளை பெற்றெடுத்தார்கள். 3 மணித்தியாலங்களுக்குள் அது அல்லாஹ்வுடைய குதிரத். இப்படி பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறார்கள். போற நேரத்திலே இவர்கள் போய் ஒரு மரத்தடியிலே இருக்கிற நேரத்திலே பிள்ளை பெறுகிறவர்களுக்கு வருத்தம். இப்படி இருக்கிற நேரத்திலே சரியான தாகமும் பசியும் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹுஸி இலைக்கி பிஜிரின் நஹலத்தி, அதாவது நீங்கள் அந்த காய்ந்து போன ஒரு மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அறிவிக்கிறார். எப்படி ஒரு காய்ந்த மரத்திடத்திலே தான் பிள்ளையை பெற்ற, அதாவது பைத்துல் அஹம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த பைத்துல் அஹம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு காய்ந்த ஒரு மரம். இந்த மரத்தை நீங்கள் பிடித்து புழுக்குங்கள், அதை கொஞ்சம் ஆட்டுங்கள், உடனடியாக அது பலம் தரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அந்த காய்ந்த மரத்தை பிடித்து குளிக்கிறார்கள். உடனடியாக அது அப்படியே பசுமையாக மாறி அது பூ தந்து, அதாவது அப்படியே காயாக மாறி கனியாக மாறி அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இது எல்லாம் அவர்களுக்கு நிகழ்ந்த கராமத்து. இதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸாக இருந்தால் லைஃப் என்று சொல்லி விடுவார்கள். இது மாத்திரமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. யமன் நாட்டிலே மாரிப் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு போனால், நான் யமன் நாட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த இடத்திலே மாரிப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இன்று வரை அந்த பல்கிஸ் நாயகியினுடைய அந்த பெரிய அந்த மாளிகையினுடைய ஆசார்கள், அதாவது மாளிகை இல்லை, அதனுடைய அந்த மாளிகை இருந்ததற்குரிய அடையாளங்கள், அதனுடைய குணப்பாடுகள் அந்த ஆசார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பல்கிஸ் நாயகனுடைய சிம்மாசனத்தை, அந்த குருசியை கொண்டு வருவதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் பலஸ்தீனில் இருக்கிறார்கள். பலஸ்தீனில் இருந்து இந்த பல்கிஸ் நாயகியினுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய பிரதானிகளை பார்த்து, ஜின்களை வசப்படுத்தப்பட்டிருந்தது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல் ஜின்கள் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஏவலுக்கு வழிபடுவார்கள். இப்படியான அந்த மக்களை பார்த்து, அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள்,